கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கிருபையை தந்திருக்கிற இந்த அதிகாலை ஆராதனைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளின் சுருக்க தியானத்திற்காக வாய்ப்பு கொடுத்திருக்கிற கர்த்தரை துதிக்கிறேன். அதற்கு அனுமதியை கொடுத்து வாய்ப்பளிக்கிற பரிசுத்த சேனை அதிகாரிகள், தலைவர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டும் உரித்தாவதாக. இந்த நாளின் சுருக்க தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 39. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 39. இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தலைப்பு கர்த்தரால் ஆகும் ஆத்துமாக்களின் ஆதாயம். கர்த்தரால் ஆகும் ஆத்துமாக்களின் ஆதாயம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. அப்பா, நீர் கிருபையா தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜீவ வார்த்தைகளை நீர் எழுதி வைத்திருக்கிறீர். அதன் பிரகாரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதித்தரலும் கற்றுத்தாரும். அதன் பிரகாரம் நாங்கள் ஜீவிக்க, ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய, உண்மை மயப்படுத்த எங்களை நீர் வழி நடத்தும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆதி அப்போஸ்தலர்களின் நாட்களில் பிலிப்பு என்கிற அப்போஸ்தலர் மூலமாக நடந்த ஒரு சம்பவத்தை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். இது இந்த பிலிப்பு அப்போஸ்தலரை கர்த்தருடைய தூதன் நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்று கட்டளை கொடுத்தார். அதற்கு கீழ்ப்படிந்து இந்த பிலிப்பு அந்த காசா பட்டணத்திற்கு போகின்றார். வனாந்தர மார்க்கமாய் போகின்றார். அங்கு அவருக்கு ஒரு எத்தியோப்பிய ராஜஸ்திரி ஆகிய கந்தாக்கு என்பவர்களுடைய மந்திரி, அவருடைய பொக்கிஷ சாலையின் தலைவர் அங்கு அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அவர் எருசலேமுக்கு வந்து தேவனை ஆராதித்து விட்டு திரும்பி அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கின்றார். அவரை அங்கு காண்கின்றார். அப்பொழுது அவர் சென்று கொண்டிருந்த அந்த ரதத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை அவர் சத்தமாக வாசித்துக் கொண்டிருந்தார். ஆவியானவர் இந்த பிலிப்புவை பார்த்து, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று கட்டளை கொடுக்கின்றார். அப்பொழுது இந்த பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றார். அதற்கு அவர், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்புவை தன்னோடு உட்காரும்படி வேண்டிக் கொண்டார். அப்பொழுது பிலிப்பு அவரோடு கூட அந்த ரதத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டார். அப்பொழுது அந்த மந்திரி வாசித்துக் கொண்டிருந்த அந்த ஏசாயாவின் வேத பகுதியை அவர் கேட்டபோது அது இவ்விதமாக எழுதப்பட்டிருந்தது. அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியில் இருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதே. இதுமாக இந்த வசனத்தை அவர் வாசித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு, அந்த மந்திரிக்கு அந்த வசனங்கள் ஒன்றும் புரியவில்லை. ஆகவே பிலிப்புவை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று பிலிப்புவிடம் கேட்டார். அப்பொழுது
பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில் இல்லை என்றான். இப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொல்லி பிலிப்பும் மந்திரியும் இருவருமாக தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அதன் பிற்பாடு உள்ள வசனம் தான் நாம் தெரிந்து கொண்ட இந்த வசனம். அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே, அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். இதுமாக இந்த மந்திரியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக, ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துகிறார் கர்த்தர் இந்த பிலிப்புவை கொண்டு. இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரையும் கொண்டு கர்த்தர் ஆத்மாக்களை அவரிடம் வழிநடத்த கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆண்டவர் ரட்சகரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கின்றார். அவருடைய பிரதிநிதிகளாக, அவருடைய ஊழியக்காரர்களாக, அவருடைய சீடர்களாக நம்மை அவருடைய சித்தப்படி நாம் இருக்க வேண்டிய இடங்களிலே கர்த்தர் நம்மை உப்பாக, ஒளியாக வைத்திருக்கின்றார். நாம் இந்த பிலிப்பை போல நாம் யார் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த தகுதியுள்ளவர்களாக யார் இருக்கிறார்கள் என்று நாம் கர்த்தருடைய உதவியோடு, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் ஆவலோடு நாம் தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த பிலிப்புவை தேவ ஆவியானவர் அந்த வனாந்தரத்திற்கு எடுத்து சென்ற போது அங்கே இந்த மந்திரியை அவர் பார்த்து கர்த்தர் அந்த மந்திரியை கிறிஸ்துவண்டை வழிநடத்தும்படி பயன்படுத்துகின்றார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கின்றார். இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தருக்காக பயன்படுத்த, நம்மை கொண்டு கோடிக்கணக்கான மக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்த, சபைகளை ஸ்தாபிக்க, பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த பிலிப்புவை கர்த்தர் அந்த மந்திரியை விட்டு பிரித்து தன்னுடைய அடுத்த சேவைக்காக, கர்த்தருக்கு ஆக வேண்டிய இன்னும் ஆத்ம ஆதாய பணிக்காக அந்த பிலிப்புவை வேறு இடத்திற்கு அழைத்து செல்கின்றார். ஆக்சோத் என்று சொல்லப்படக்கூடிய பட்டணத்துக்கு அழைத்து செல்கின்றார். அந்த இடத்திற்கு செல்கிற வழியிலே இருந்த பட்டணங்களிலேயும் சிசேரியா வரைக்கும் அந்த பிலிப்பு சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு சென்றார். இதுமாக நாமும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடங்களிலே, நாம் வசிக்கிற இடங்களிலே, போக்குவரத்தா இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய உதவியோடு, கர்த்தருடைய விருப்பத்தின் பிரகாரம் பயன்படுத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது அந்த மந்திரி எத்தியோப்பியாவுக்கு செல்கின்றார். நிச்சயமாக மனம் திரும்பிய ஒரு மந்திரியாக, இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவராக, கர்த்தருடைய வேதாகமத்தையும் வேத வசனங்களையும் கையில் கொண்டு அந்த எத்தியோப்பியா தேசத்திற்கு அவர் செல்கின்றார். நிச்சயமாக அவர் போகிற வழியிலேயும் அவர் வேலை செய்த அந்த ராஜாவிடம், அந்த ராணியிடம் மற்றும் அங்குள்ள மந்திரிகளுக்கு, இன்னும் அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஏராளமான பேரை அங்கு கிறிஸ்தவர்கள் ஆக்கியிருக்க முடியும்.
அங்கு சபைகளை சாதித்திருக்க முடியும். இவர் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறபடினாலே பெரிய காரியங்களை அரசாங்க உதவியோடு அங்கு தேவாலயங்களை கட்டி சபைகளை ஸ்தாபித்து தேவனுடைய நாமத்தை பெரிய அளவிலே மையப்படுத்தி இருக்க முடியும். இன்றும் நாமும் கர்த்தருடைய கருத்திலே இருக்கின்றோம். ராஜாதி ராஜா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரலோக அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக, பரலோக அரசாங்கத்தின் உதவியோடு, பரலோக தேவதூதர்களின் சேனைகளோடு இன்று நாம் இந்த உலகத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே நம்முடைய ஆயுசு நாட்களிலே கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார், பயன்படுத்தி வருகின்றார், இன்னமும் பயன்படுத்த சுத்தம் கொண்டிருக்கின்றார். அந்த பிலிப்புவை அந்த எத்தியோப்பியா மந்திரியை கிறிஸ்துவண்டை வழிநடத்திவிட்டு அதோடு அந்த பிலிப்பு தன்னுடைய ஊழியத்தை முடித்துக் கொள்ளவில்லை. கர்த்தருக்காக இன்னும் அவர் தெய்வ ஆவியானவரோடு இணைந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து இன்னும் சிசேரியா பட்டணம் செல்கிற வரைக்கும் வழியில் இருந்த கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, அங்குள்ள மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் அங்கு சபைகளை ஸ்தாபிக்கின்றார். அவர்களை இயேசு கிறிஸ்துவண்டை வழிநடத்துகின்றார். நரக தண்டனையில் இருந்து தப்புவித்து பரலோக பாக்கியத்திற்கு, நித்திய ஜீவனுக்கு அவர்களை வழிநடத்துகின்றார். இன்றும் நாம் செய்ய வேண்டிய ஆத்ம ஆதாய பணியும் அவ்விதமானதுதான். கர்த்தரோடு இசைந்து கர்த்தருடைய சித்தம் செய்ய கர்த்தர் நம்மை பயன்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். நமக்கு தெரியாது நம்மை கொண்டு கர்த்தர் எவ்வளவு சபைகளை சாதிக்க இருக்கின்றார், எவ்வளவு ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்பட இருக்கிறார்கள், நரக தண்டனையிலிருந்து தப்புவிக்கப்பட்டு பரலோக பாக்கியத்துக்குள் பிரவேசிக்க பண்ணப்பட நம்மை கர்த்தர் எவ்விதமாக பயன்படுத்த இருக்கின்றார் என்பது கர்த்தர் ஒருவருக்கே தெரியும். நம்முடைய அர்ப்பணம், நம்முடைய நாம் அவருடைய கருத்திலே தயாராக இருக்கும் நிலைமை நமக்கு தேவை. அப்பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அவரோட ஐக்கியத்திலே நாம் இருக்கும்போது நாம் அவராலே நாம் பெரிய அளவிலே பயன்படுத்தப்பட முடியும். அது நிமித்தமாக கர்த்தருக்கு மகிமை உண்டாக முடியும், ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்பட முடியும். ஆகவே அதிகமாக நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு விடுக்காவதாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த பரிசுத்த சேனை இந்த ஊழியக்காரர்கள் மூலமாக ஆண்டவரே இந்த வார்த்தை யார் யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும். ஆண்டவரை உமக்குள்ளே தைரியப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரின் வரங்களினாலே நிரப்பி ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அந்த பிலிப்பை பயன்படுத்தினை போல இன்னும் அதிகமாக அவர்களை பயன்படுத்திடலாம். ராஜாக்களா இருந்தாலும், பெரிய அதிகாரிகளா இருந்தாலும், கிராமத்து மக்களா இருந்தாலும், பட்டணத்து மக்களா இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை கிறிஸ்துவனுடைய வழிநடத்த எங்களுடைய மக்களை தயார் செய்யும், பயன்படுத்தும். உம்மோடு ஐக்கியத்திலே ஜீவிக்க இவர்களை கிருபை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் இந்த வேதத்தை தியானிக்கிறவர்களாக பரிசுத்த ஆவியானவருடைய உபயோகத்துக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே அநேகருக்கு உடைய வார்த்தையை எடுத்து சொல்லி புரிய வைத்து ரட்சிப்புக்கு வழிநடத்துகிறவர்களாக எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த பரிசுத்த சேனை ஸ்தாபனத்தை ஆசீர்வதியும், சபைகளை ஆசீர்வதியும். இந்தியாவிலே மாத்திரமல்ல, உலக நாடுகளிலேயும் இந்த பரிசுத்த சேனை சபைகள் ஸ்தாபிக்கப்படட்டும். பெரிய அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்து நாமும் மையப்படட்டும். ஒரிசா மற்றும் நார்த் ஈஸ்ட் பிராந்தியங்களிலே, தமிழ்நாட்டின் பிராந்தியங்களிலே நடக்கிற சேவைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இவர்கள் மூலமாக உமக்கு ஆதாயப்படுத்தப்படட்டும். இந்த பரிசுத்த சேனை ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்கள், உயர்வுகள், மேன்மைகள், நற்சான்றுகள், மெடல்கள், கப்புகள் கிடைக்க கிருபை செய்யும். அவர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, அவர்களுடைய வேலை வாய்ப்புகள், உயர்வு, மேன்மை எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதியும். இவர்களையும் இவருடைய பிள்ளைகளையும் இந்த தேசத்தின் பெரிய தலைவர்களாக்கும், உலக திருச்சபையின் பெரிய தலைவர்களாக்கும். இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய மாட்டவர். இவருடைய பிள்ளைகளுக்கான ஏற்ற வாழ்க்கை துணைவர்கள் ஏற்ற காலத்தில் கிடைக்க
ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமான புத்திர வாக்கியங்களை நீர் அருளி செய்ய வேண்டும். யார் யாருக்கு ஆண்டவரே சுகவீனங்கள், பலவீனங்கள் இருப்பின் ஆண்டவரே அவருடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாதாக, பரிபூர்ண சுகம் உண்டாதாக, மொத்தமாக உமக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவரே இந்த பரிசுத்த சேனை ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.